பையனை வந்து நாங்கள் ட்ரக் கேஸில் பிடிச்சிருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து எங்களுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. கேட்கும்போது லோக்கல் போலீஸ் எல்லாம் இல்லை, நாங்கள் வந்து சிபிஐ அப்படின்னு சொல்கிறாப்புல. என் பையனோட அழுக குரல் கேட்ட மாதிரி இருக்கு. லிட்ரலா என் பையனோட ஒரிஜினல் வாய்ஸ்ல கேட்ட மாதிரியே இருக்கு. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, லோக்கல் போலீஸ் தான் நம்மள வந்து இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில, ஏன்னா நானும் யூடியூப் சேனல்ல பேசிட்டு தான் இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இன்னைக்கு காலைல ஒரு 9:45 வாக்கில் நான் வந்து நம்ம கிங்டம் அந்த சினிமா முற்றுகை இருக்கு இல்லையா, சிட்டி சென்டர், அதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு தயாராக இருக்கும்போது என் வீட்டுக்காரர் வந்து பதட்டமாக ஃபோனை பேசிட்டு வந்தாங்க. இப்படி கையை காட்டினாங்க. கையை காட்டும்போது எப்பவுமே எந்த ஃபோனுக்கும் அவ்வளோ பதட்டம்லாம் ஆக மாட்டாங்க. அப்போ இடையில வந்து சில நேரங்கள்ல பிள்ளை போற வழியில டிராபிக் போலீஸ் பிடிப்பாங்க, இப்படியெல்லாம் போன் வரும். அது ஓகே, அப்படிதான் இருக்கும். நானும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தேன். லாஸ்ட்ல பார்த்தா அந்த போன் கால்ல பேசுற ஆள் வந்து, நான் சிபிஐ, உங்க பையன் ட்ரக் வச்சிருக்கான், நான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கறத கேட்டதுன்னா நான் பதட்டமாகி என்னன்னு போய் கேட்டா, ரொம்ப ஹை வாய்ஸ்ல உங்க பையனை வந்து நாங்க ட்ரக் கேஸ்ல பிடிச்சிருக்கோம், நீங்க வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து எங்களுக்கு நாங்க சொல்ற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க நான் கேட்கறேன், வாட் ஹேப்பனிங் சார் அப்படின்னு கேட்கறேன். ஏன்னா அந்த நார்த் இந்தியன் இங்கிலீஷ்ல பேசினா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கு. அதனால அப்படி கேட்கும்போது, சார் வேர்ஸ் த பிளேஸ், எங்க பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கறேன். கேட்கும்போது லோக்கல் போலீஸ் எல்லாம் இல்ல, நாங்க வந்து சிபிஐ அப்படின்னு சொல்றாப்புல. சார் எந்த போலீஸா இருக்கட்டும், நீங்க வந்து இடத்த சொல்லுங்க அப்படின்னா, இல்ல ஜிபேக்கு வந்து 50,000 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு. இல்ல உடனே எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு ஜெர்க் ஆகுது, ஜிபேக்கு அனுப்புங்க அப்படிங்கும் போது. ஆனா நம்ம அடுத்தது யோசிக்கவே விடாம என்ன சொல்றாப்லன்னா, இப்போ நீங்க அனுப்பலன்னா ஸ்மக்லிங் கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டு ஜெயில போட்டுருவோம், உங்களால காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லவும் என் பையனோட அழுக குரல் கேட்ட மாதிரி இருக்கு. லிட்ரலா என் பையனோட ஒரிஜினல் வாய்ஸ்ல கேட்ட மாதிரியே இருக்கு. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, லோக்கல் போலீஸ் தான் நம்மள வந்து இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில, ஏன்னா நானும் யூடியூப் சேனல்ல பேசிட்டு தான் இருக்கேன். ஆளும் அதிகார வர்க்கங்களோட அவலத்தையும் பேசுறோம், போன அதிமுகவோட அக்கப்போர் எல்லாமே நம்ம பேசுறோம். இப்ப இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். அரசியல் காழ்ப்புணர்ச்சியில ஒண்ணுக்கு உதவாத ட்விட்டுக்கு கூட கூட்டிட்டு போய் பஞ்சராக்கி விடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படிதான் கை வைப்பாங்கிறது நமக்கு ஏற்கனவே நம்மளோட நினைவுகள்ல இருக்கிறது. அந்த ஒரு பயமோ இல்ல ஒரு எண்ணமோ உண்டு. அப்போ அவன் வந்து திருப்பி என்ன சொல்லிட்டே இருக்காப்லன்னா, எஃப்ஐஆர் போடுவோம், ஜெயில போட்டுருவோம், நாங்க சிபிஐ, அந்த சிபிஐ அப்படின்னா அதாவது வெளியிலே வர முடியாதுன்னு. இடையில என்ன ஆகுதுன்னா, நான் உடனே தமிழ் அவங்களுக்கு புரியாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் கத்துறேன், பிரேம் நீ வந்து இருக்கிற இடத்தையாவது சொல்லிரு அப்படின்ட்டு. ஆனா அது அங்க போன மாதிரியே இல்லை. ஆனா இடையில வந்து என்னுடைய பையன் வந்து அழுற மாதிரியும் அவன் லா பாயிண்ட் பேசுற மாதிரியும், ஏன்னா என் வீட்டுக்காரர் பேசும்போது அவனே ஒரு லாயர் அப்படின்ட்டான். உடனே ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான் லாக்கு, அதனால அவனே லாயருக்கு தான் படிச்சுட்டு இருக்கான். உடனே அவன் அதை உள் வாங்கிட்டு என்ன போடுறான்னா, இதெல்லாம் நமக்கு இப்பதான் புரியுது. என் பையன் வந்து, சார் நீங்க வந்து லாக்கு எகெயின்ஸ்டா நடந்துக்கிறீங்க, என்ன ப்ரொசீஜர் படி பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி வாய்ஸ் வருது. என் பையன் வாய்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கு. இப்போ பார்த்தாலும் அவன் வாய்ஸ் மாதிரி தான் தோணுது. ஏன்னா என் பையன் கேட்க, லா படிக்கிறவங்க கண்டிப்பா எகெயின்ஸ்டா எப்படி வாதாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அவன் வந்து வழியில எங்கேயாவது பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு சீனியர் லாயரா பார்க்க போறான், இது ஹைகோர்ட் பக்கமா. அப்போ வழியில பிடிச்சிருப்பாங்க போல, பைக்ல பிடிச்சிக்கிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில ஏதோ பண்றாங்க, அதனால அவன் ரூல்ஸ் பேசுறான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு, அப்போ உடனே பிரேம் நீ இருக்க இடத்த சொல்லு அப்படிங்கிற, ஸ்டேஷன் சொல்லுங்கன்னா நாங்க சிபிஐ ஸ்டேஷன்லாம் கிடையாது அப்படிங்கிறோம். அப்போ இருக்க இடத்த சொல்லுன்னா எனக்கு கொஞ்சம் புரியுது. ஆனா இவங்க எல்லாம் பண்ற, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை சொல்ல போனா வந்தது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலேயோ இல்ல ஆளும் கட்சி ட்விட்டுக்கே என்ன பாடுபடுத்துறாங்க, நம்மள ஏதோ ஒரு வகையில டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து நம்ம கிங்டம் முற்றுகைக்காக எங்களுடைய மாநில பொறுப்பாளர் வந்து போன்ல நீங்க வந்துட்டீங்களான்னு கிளம்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு போன் அடிக்கவும், இந்த சம்பவம் நடக்கிறனால நான் டக்குன்னு அவங்க கிட்ட சொல்லவும், அவங்க இந்த பக்கத்திலேயே இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அது அப்படியே போகுது. அவங்க கடத்தி வச்சிருக்கோம், அதை ஸ்மக்லிங் கேஸ்ல பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜிபே கேட்ட உடனே நான் கடத்திட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் நான் கடத்தல் அப்படிங்கறது அதுல சொன்னது. சொல்லவும் அவங்களும்
உடனேயே சம்பந்தப்பட்ட எங்களோட ஏரியா எதுன்னு கேட்டு சம்பந்தப்பட்ட போலீஸுக்கு இது பண்ணாங்க. நானும் 100க்கு அடிச்சேன். 100க்கு அடிக்கவும் அவங்களும் சம்பந்தப்பட்ட போலீஸுக்கு இது பண்ணாங்க. இதுல இந்த பதட்டத்திலேயே நான் ஓரளவுக்கு எனக்கு காவல்துறையிட நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கேன், ஏமாந்து தான் போயிருக்கேன். இவ்வளவு ஃபாஸ்டா அவங்க பண்ணதில்லை, எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இருந்தாலும் நம்ம எல்லா வழியும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணும்போது நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. என்னால அதுக்கப்புறம் கால்களை அட்டன் பண்ணவே முடியல. ஏன்னா லோக்கல் போலீஸ்ல இருந்து வருது, சைபர் கிரைம் அப்படி எல்லா இடத்துல இருந்துமே வருது. எதுக்கு அட்டன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா அதுல என்னன்னா இறுதியில நமக்கு என்ன தெரியுதுன்னா சைபர் கிரைம் ஃப்ராடு அப்படிங்கறது தெரியுது. ஜிபே அப்படின்னு கேட்டுட்டு அவன் நம்மள அடுத்த இடத்துக்கு நகல விட மாட்டேங்க. நான் இதுல மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறது இதுதான். ஏன்னா நம்ம இந்த முற்றுகை போராட்டத்தின் மூலமா இது வெளியில வந்தனால, ஸ்பாட்ல இப்படி வந்தனால நம்ம கடத்தல், ஸ்மக்லிங், ஆளுங்கட்சி மேல ஒரு எண்ணம், நம்பிக்கை நமக்கு வந்தனால இப்ப மீடியாலயும் அப்படி வெளிப்பட்டுடுச்சு. ஆனா அவங்க என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் இதுல சொல்ல வரேன்னா, இந்த சைபர் கிரைம் ஃப்ராடுகள் என்ன பண்றாங்க, நம்மள பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் நல்லா புரியுது. ஏன் பதட்டத்திலேயே வைக்கிறாங்கன்னா, அவங்க போன் கட் பண்ணல. இதெல்லாம் நீங்க போன் கட் பண்ணா நம்ம அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுக்கு போயிடும். கொஞ்சம் என்னோட பேச்சு இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காப்புக்கு போக கூடாது, போனீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கும் போது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது சைபர் இதுதான் அப்படின்ட்டு. இருந்தாலுமே நம்ம நம்ப முடியாது. என்ன இருந்தாலும் ஆளுங்கட்சி மேல நமக்கு நம்பிக்கையும் சுத்தமா இல்ல அப்படிங்கறனால ரெண்டுமே இருக்குது. ஒன்னு சைபர் கிரைமா இருக்கணும், இல்ல நம்மள வச்சு செய்யறதுக்கு ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல. அதுக்கு பிறகு ஒரு போலீஸ் நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பையனுக்கு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் சைபர் கிரைமோட புத்திசாலிகளோட வேலை. நம்மள ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவ்மெண்ட்டுக்கு விட மாட்டாங்க. இதை நான் இப்ப நேர்ல பாத்துட்டேன். ஏன்னா நாம அவ்வளவு பதட்டத்திலையும் பையனுக்கு போன் பண்ணல. எனக்கு தோணுச்சு, ஆனா வர்ற போன் கால் அட்டன் பண்ண முடியல. என் ஹஸ்பண்டுக்கு அவங்க போன்ல இருந்து அதை கட் பண்ணக்கூடாது, அவன் பேசிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இப்போ வந்துகிட்டே இருக்கு, ஓத்தட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கடையில எனக்கு பையனுக்கு பண்ண முடியல. நான் மனசு சொல்லுது பண்ணு. இன்னொரு தடவை என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம பண்ணிட்டோம்னா அந்த கோவத்துல அவனை ஏதாவது பண்ணிடுவாங்களோ. இன்னொன்னு என்ன தோணுன்னா, ஒருத்தன் முதல்ல போனை தானே பிடுங்குவான், இதுல நம்ம ட்ரை பண்ணி என்ன பிரயோஜனம், அதை விட போலீஸை நம்ம பிடிச்சிருவோம், அப்படி போலீஸோட ஹெல்ப்பை நம்ம ஃபுல்லா தான் வாங்கிடுவோம் அப்படிங்கிற பதட்டத்துல இது பண்ணல. அப்போ ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி சொன்னாரு, பையனுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்கம்மா, பிஸின்னு வந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, அவனுக்கு அவங்க பேசியிருப்பாங்க போல. அப்புறம் அவன் வீடியோ காலில் வந்தான். அவனோட சீனியரோட தான் தாம்பரத்துல போயிட்டு இருந்திருக்கான் ட்ரெயின்ல. இப்போ என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் போயிட்டாரு, போய் ரீச் ஆயிட்டாரு. போலீஸும் லோக்கல் போலீஸும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு இருக்காங்க. நாங்க இந்த பையன் கிடைச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு இது வருது இல்லையா, அதை என் ஹஸ்பண்ட தான் கேட்கணும். இவங்க கட் பண்ணாங்களா அவன் கட் பண்ணானாங்கிறது எனக்கு இனிமே வந்தாதான் தெரியும். கண்டிப்பா பையன் சேஃப்னு தெரிஞ்ச பிறகு கட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் காக்கும் கரங்கள்னு ஓல்டேஜ் ஹோம்ஸ் நடத்துறாங்க. பையன் இது லாதான் ஃபைனல் இயர், இப்ப இன்டர்ன்ஷிப்புக்கு போயிட்டு இருக்கான். அதான் போற வழியில தான் ஏதோ பிடிச்சிட்டானுங்களோ அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. மேபி காக்குங்கரங்கள் நெட்ல போன் நம்பர் இருக்கு, அது வச்சா இல்ல நல்லா தெரிஞ்சு. ஆனா அது ஒரு வாட்ஸ்அப் நான் தெரியாம ஒரு பதட்டத்துல கட் பண்ணிட்டேன். அந்த ஆள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைச்சு பண்ணும்போது எனக்கு அது தெரியாம கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ என்னன்னு தெரியல, இவனுங்க ஃப்ராடுக்கு என்ன வேணாலும் வச்சிருப்பானுங்க. இல்ல எல்லாம் ஹஸ்பண்ட் இதுலதான் இருக்கும், நான் வேணாம். அதுக்கப்புறம் போலீஸ் ட்ரெஸ் போட்டு தான் அந்த ப்ரொஃபைல் வந்தது. கால் ப்ரொஃபைல்ல ஒரு வயசான ஒரு நார்த் இந்தியன் போலீஸ் எப்படி இருப்பாரு அது மாதிரிதான் போட்டு வந்தது. ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கும். எதுவும் 100க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனால போயிட்டு இருக்கு. இனிமே அவங்க ஆன்லைன் நம்ம எல்லாமே இது மூலம் தானே பண்ணியிருக்கோம். என்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டாங்க இப்ப பையன் சேஃப்ங்கிறதெல்லாம். இனிமே பையனை போய் ரீச் பண்ண பிறகு போலீஸ் தான் கூட போறாங்க. இருந்தாலும் நம்ம நிறைய மட்டத்துக்கு பண்ணனால எல்லாருமே அந்த கிளியரா பையன் சேஃப், உங்க ஹஸ்பண்ட் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு போன்ல தகவல் சொல்லிருங்க அப்படின்னு இருக்காங்க. மேபி கூப்பிட்டா நம்ம போய் கம்ப்ளைண்ட், சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாமளே சும்மா இருந்தா அப்போ இதை விட சாமானியர்கள் எப்படி
எனக்கு இதுல என்னன்னா இவ்வளவு சைபர் கிரைம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தும் எனக்கு நான் முன்னாடி குழந்தைகள் நல்ல குடும்பத்திலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வருஷம் ஆனூரிய போஸ்ட். அப்பவும் நாம வந்து போக்சோ கேசஸ் இந்த மாதிரி தான் பார்ப்போம். அப்பவுமே நான் கண்டுபிடிச்சேன் எவ்வளவு அந்த சைபர் கிரைம் இதுகள் வரும். அதாவது லவ் அஃபேர்ல பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளையோட போட்டோஸை வச்சு மார்பிங் பண்ணி இதெல்லாம் சைபர் கிரைமுக்கெல்லாம் நாங்க எவ்வளவோ கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கண்டுபிடிச்சு தந்ததே இல்லை. ஃபீல்டுல இருக்கும் போதே ஒரு ஆர்டர் போடுற இடத்துல இருக்கும் போதே அந்த சைபர் கிரைம் வேலை செஞ்சதில்லை. இப்பவும் நமக்கு கோபம். சும்மாவே காவல்துறை எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நான் இந்த விஷயத்துல காவல்துறை எனக்கு ஃபாஸ்டா செஞ்சது, அதையும் நான் சொல்லிடுறேன். பப்ளிக்கு இதான் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதட்டம் ஆகாதீங்க. பதட்டம் ஆகாம இந்த ஜிபே அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அது ஃப்ராடா தான் இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஹிண்ட். அது நமக்கு கிடைக்கிற ஒரு இது. ஏன்னா எந்த காவல்துறையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில நம்மள வந்து பழி வாங்கணும்னு நினைச்சாலோ நம்மள பயமுறுத்தணும்னு நினைச்சா கூட ஜிபேல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நமக்கு பணம் தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். ஆன்லைன் ப்ராசஸ்ல அவங்களுக்கு பதவியும் போகும், வேலையும் போகும். அது வந்து லஞ்சம் மாதிரி, அதாவது ப்ரூஃப் ஆயிரும். ஸோ நார்மல் போலீஸ் நம்மள வெஞ்சின்ஸ் வச்சோ இல்ல அதிகார வர்க்கத்தோட இதுல நம்மள ப்ரெஷர் கொடுத்தாலும் இதை பண்ண மாட்டாங்க. ப்ராப்பரா நம்மள எங்க தான் வர சொல்லுவாங்க, உங்க பையனை பிடிச்சி வச்சிருக்கோன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் வர சொல்லுவாங்க. அங்க வேணா டீல் வேற மாதிரி பேசுவாங்க, இல்ல உண்மையிலே நாங்க நடவடிக்கை தான் எடுப்போம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம்.